வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சாப்டர்ல இந்த அசஸ்மென்ட் இயர்க்கான ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 4. எஸ், நம்ம இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Determine the residential status of Mr. X for the previous year 2025-26, who left India for the first time on 15/9/22 and came back on 1/9/24. He again left for Dubai on 15/6/2025 to come back on February 14, 2026 to settle in India forever. பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்றவரு இந்தியா விட்டு 2 டைம்ஸ் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 15/9/22ல போயிருக்காரு. அதுக்கப்புறம் 1/9/24ல வந்துட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15/6/25ல போயிட்டு February 2026ல தான் வந்திருக்காரு. ஓகே, அதாவது ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல போயிட்டு வந்திருக்காரு. ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் இந்தியால இருக்கணும். ஓகே, ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4/2025ல இருந்து 31/3/2026 தான். ஓகே, இப்ப இவர் எப்ப போயிருக்காரு பாருங்க, 15/6/25 போயிருக்காரு. ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல போயிருக்காரு. அதோட பிப்ரவரி தான் வந்திருக்காரு. அப்ப எத்தனை நாள் இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இந்தியால இருந்திருக்காருன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, 30, அதாவது ஏப்ரல்ல 30 டேஸ் இருந்திருக்காரு. அப்புறம் மே பாத்தீங்கன்னா 31 டேஸ் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜூன்ல பாத்தீங்கன்னா 15 டேஸ் தான் இருந்திருக்காரு. ஏன்னா 15/6 துபாய்க்கு போயிட்டாரு இல்லையா? அப்ப அதோட பிப்ரவரி தான் வந்திருக்காரு. அப்ப இந்த டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 0 தான். பிப்ரவரியில 14th பிப்ரவரி வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா அப்ப 13 டேஸ் பிப்ரவரியில இல்ல. ஓகே, ஏன்னா 14 பிப்ரவரி தான் வந்திருக்காரு. 13 நாள் இல்ல. சோ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 15 நாள் தான் அவர் பிப்ரவரியில இருந்திருக்காரு. மார்ச்ல 31 டேஸ். அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 182 டேஸ் வருதா அப்படின்னு ஆட் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா 122 டேஸ் தான் வந்திருக்கு. அப்ப இந்தியால அவர் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் அவர் ஃபெயில் பண்ணிட்டாரு. ஓகே, ஃபுல்ஃபில் பண்ணல. ஓகே, 182 டேஸ் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபெயில்டு. இப்ப நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனை செக் பண்ணலாம். செகண்ட் பேசிக் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டேஸ் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம 4 இயர்ஸ் preceding the relevant previous yearல 365 டேஸ் இருக்கணும். அது இருக்காரா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, இப்ப 60 டேஸ் அப்படின்னா தாராளமா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கவர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 122 டேஸே இருந்திருக்காரு இல்லையா ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில்டு. இப்ப செகண்ட் பார்ட், அதாவது 365 டேஸ் preceding the relevant previous year 4 இயர்ஸ்ல இருந்தாரா அப்படின்றது பார்க்கணும். பாருங்க, இதுதான் 4 இயர்ஸ் preceding the relevant previous year. இதுக்கு முன்னாடி 4 வருஷம் போட்டாச்சு. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் 15/9/22ல இருந்து 1/9/24 வரைக்கும் இந்தியாவுல இல்ல. ஓகே, அப்ப அந்த டேஸ் எல்லாம் நம்ம 0 போட்டுட்டோம். ஓகே, இப்ப இந்த 22 இருக்கு இல்லையா, அந்த 22ல 15th தான் போயிருக்காரு. அப்ப 15 டேஸ் இருந்திருக்காரு இந்தியால. ஓகே, செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 30 டேஸ், அதுல 15th டே வந்து அவர் போயிருக்காரு. சோ நம்ம 15 நாள் வரைக்கும் இருந்ததுனால 15 நாள் இங்க போட்டிருக்கோம். எப்ப வந்திருக்காரு? 1/9/24ல வந்திருக்காரு. அப்ப 24ல 19 வந்துட்டாரு. செப்டம்பர் 1st டேவே வந்துட்டாரு. அதனால 30 நாளுமே இருந்திருக்காரு. ஓகே, இப்ப இந்த இடைப்பட்ட டேஸ் எல்லாம் அவர் இல்ல இந்தியால. அப்ப பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்தியால தான் இருந்திருக்காரு. அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு அவர் எத்தனை நாள் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது 213 டேஸ். இதுல 0 இந்தியாலயே இல்ல. இது 168 டேஸ். இது 365 டேஸ். நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த 4 வருஷத்துல 365 இருந்தா போதும். இந்த ஒரு வருஷத்திலேயே அவர் இருந்திருக்காரு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 746 டேஸ் அவர் இந்தியால இருந்திருக்காரு. நமக்கு 365 தான். அப்ப இந்த செகண்ட் பார்ட்டும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. ஆனா செகண்ட் பேசிக் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, செகண்ட் பார்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அப்ப என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னா செகண்ட் பேசிக் கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. சோ
நம்ம இப்ப வந்து அடிஷனல் கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகேவா? எஸ். ஓகே, அடிஷனல் கண்டிஷன் 1 என்னன்றது தெரியும் இல்லையா? அதாவது ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 10 வருஷத்துல 2 வருஷம் ரெசிடென்டா இருக்கணும். ரெசிடென்ட்னா என்ன? 182 டேஸ் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, அப்ப 10 வருஷம் எதுன்னு பார்க்கலாம். இது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்ல 4 வருஷம். அதுலயே இருந்துட்டாரு. 182 டேஸ். இதுல பாத்தீங்கன்னா 213. இது வந்து 365. அப்ப இது ரெண்டுத்துலயுமே அவர் ரெசிடென்ட்னே ப்ரூவ் ஆயிடுச்சு. மீதி 6 வருஷமும் அவர் வந்து இந்தியால தான் இருந்திருக்காரு. ஓகே, இந்த 2 வருஷம் போக மீதி 6 வருஷமும் அவர் ரெசிடென்ட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷன் படி 2 வருஷம் ரெசிடென்டா இருந்தா போதும். அவர் பாத்தீங்கன்னா 8 வருஷமே இங்க ரெசிடென்டா இருக்காரு. அப்ப இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்டு. இப்ப செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 730 டேஸ் 7 இயர்ஸ்ல இருக்கணும். எந்த 7 இயர்ஸ்னா இது 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 4 5 6 7. இந்த 7 வருஷத்துல அவர் 730 டேஸ் இருக்காரான்னு செக் பண்ணலாம். பாத்தீங்கன்னா 1842 டேஸ் இருந்திருக்காரு. நமக்கு தேவை என்ன? வெறும் 730 டேஸ். அப்ப செகண்ட் அடிஷனல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. பாருங்க, 730 டேஸ் இருந்தா போதும். ஆனா நமக்கு 1842 இருந்ததுனால செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் ஃபுல்ஃபில்டு. அப்ப எக்ஸ்ன்றவர் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் கண்டிஷன் அண்ட் 2 அடிஷனல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஒரு பேசிக் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணல, செகண்ட் பேசிக் கண்டிஷனை தான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. அதனால இவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். செகண்ட் பேசிக் கண்டிஷன் அண்ட் 2 அடிஷனல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுனால ப்ரீவியஸ் இயர் 25-26ல பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் டிக்ளேர் டு பி ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம்? எஸ். இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்தது ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாம செகண்ட் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு இந்த ப்ராப்ளம்ல. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். Thank you for your patient listening.